ஷேய் பெஸ்ட்டோ ஏப்பா நீதிமன்றம் கோர்ட்டில் காலப்பா எல்லாம் பூரா புரோக்கர் பூரா லேண்ட் அடித்து பூரா இடத்துக்களை விற்கிறது இவன் தான் முதல் சொல்லி போவான். கெட்டாக அடைஞ்சி வச்சுருக்கான்ல பல கோடி உள்ளவன். ஏற்கனவே பல கோடி உள்ளவனுக்கு 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான்லப்பா. கோர்ட்டுக்கு கொடுக்கணும்ல. எல்லாம் கோர்ட்டில் மாத சம்பளத்தை எதிர்பார்த்து போறிய. இங்கே வெளியில் ஜனநாயகம் உள்ளவன் சொல்லுவான், ஒருத்தன் தப்பிச்சு போகிறான், கோர்ட்டில் ஜட்ஜி பூரா லஞ்சம் வாங்கிட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க அப்படிமா. இந்த ஜனநாயகம் ஓட்டு போட அவங்களுக்கு உள்ளே இறக்கப்படாதீப்பா. பாவம், அவங்களுக்கு இறக்கமே படக்கூடாது. இந்த பேர்களுக்கு ஜனநாயகம் ஓட்டு போட்டு உள்ளே வரான்ல நீதிமன்றத்தில், அவர் ஐயாவே சொல்கிறார், நீதிபதியாக இருக்கட்டும், நல்லா சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும், ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க நீதிமன்ற கோர்ட்டை அப்படின்ட்டார் ஐயா. நீதிமன்ற கோர்ட்டை இவ்வளோ நாள் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. நான் உட்காரதுக்கு முன்னாடி வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அதுவே எனக்கு சந்தோஷம்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, அதுதான் நான் சந்தோஷப்படுவேன். அவன் என் சொத்து தானே சாப்பிடட்டும் அப்படின்ட்டார். ஆணும் பெண்ணும் என்னுடைய சொத்து சாப்பிடட்டும், அவங்களுக்கு தான் உரிமை கொடுத்துருக்கேன் பூமியில் அப்படின்ட்டார். மற்ற யார் கொடுக்குற 10% லாயர் கொடுத்துருக்காரு. அவன் சாப்பிடட்டும், அவன் குடும்பம் நல்லாயிருக்கும். 90% நாசமாக போயிடும். 90% நாசமாக போயிடும். தப்புக்கு ஆடாத, சரியா? கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி கோர்ட்டார் பூரா வழக்கு உள்ளே வருது, சொத்து பூமி பூரா வருது, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குற உள்ளே வருது. அனைத்து இந்த பேக கொடியை தூக்கி ஜனநாயகம் ஓட்டு போட்டு எல்லாம் பாழாக்கி வச்சுருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பேப்பர் விட்டு பாழாக்கிட்டான். பேப்பரில் பூரா கம்சர் பிளாட் ஓடுது. எங்கன்னு கவர்மெண்ட்டு ஐயா தான் கவர்மெண்ட்டு. அவர் இடம் எங்கே இடம் அதையும் பூரா கூரடிச்சு பட்டை அடித்து பவர் அடித்து இந்த திமுக இந்த பேசுகிற வேலை இப்போ இவனுக்கு போட்டாச்சு. இவனுக்கு அடுத்த அண்ணா திமுகவுக்கு திங்கக்கிழமை நாள் வெட்ட வெளிச்சத்தில் ஓடும். முக்கால் சத்தியம். இவன் பூரா தப்புக்காக ஆடி உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து 2 கையை தூக்கி கூப்பிட்டு, இல்லை முட்டாப்பேல விவசாயம் கொடுத்துருக்காரா, அவன் குடும்பத்தில் உட்காந்து ஏதோ ஒரு காயின்ஸ் இருந்தால் உழைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக போயிடுவான்டா. நீ கொடியை தூக்கி நீ ஆட்டின பூரா நான் பல கோடி நான் வீடு கொடுத்தோம்ங்க, அந்த டெல்லியில் வீடு கொடுத்தோம்ங்கல்ல, அவன் இந்த விலை ஜேசிபி வண்டியில் தலைகளை தொங்க விட்டே கொண்டு வருவார் டெல்லி. தமிழ்நாடு சொல்ல முடியாது, எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா என்ன என் ஆட்சி, எனக்கு அதிகாரி எல்லாம் என் கையில் இருக்கான்னு நீ ஆடாத தமிழ்நாடு விரித்து போட்டு ஆடுத. உட்காந்து அப்படியே பார்த்து கொண்டே இருக்காரு. பூமியில் அவர் இறங்கிட்டாரா, கண்டார ஒளிமனை பார்த்து போங்கடா. முக்கால்